வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராஜீவ் இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப கேட்டு ஏமாந்து போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு கிளினிக் பேரையோ, இல்ல ஒரு அ டெக்னீஷியன்ஸ் பேரையோ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லி பார்த்தீங்கன்னா, "இங்க வாங்க, இந்தந்த டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் வேணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு அந்த சூஸ் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ். ஸோ இவங்க 2 பேரோட இதில தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன காரணத்துக்காக ஒரு கிளினிக் அணுகி போறோமோ, ஒரு ஹாஸ்பிட்டல் அணுகி டிரான்ஸ்பிளேஷனுக்காக போறோமோ, அந்த ரிசல்ட் வந்து முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆ வேற ஒரு ஸ்டேட் போனா தான், பெங்களூர் போனாலோ, இல்ல நம்ம வந்து சண்டிகர் போனாலோ, இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு வேற ஸ்டேட்ல போயிட்டு பண்ணா தான், நம்ம வந்து பெஸ்ட் சர்வீஸா கிடைக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, கண்மூடித்தனமா சில விஷயங்கள வந்து நம்பிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி யோசனை பண்ணீங்கன்னா, அப்படி முழுமையா இல்லவே இல்லைங்க. நம்ம திரும்பவும் சொல்றது, நீங்க எங்க போய் பண்றீங்க, எந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட பண்றீங்கன்றத வச்சு தான் பார்த்தீங்கன்னா, உங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா கிடைக்கும். ஸோ அந்த மாரியான டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நமக்கு சிஎன்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் மற்றும் சென்னை, கோயம்பேடு இருக்கு இல்லையா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னீஷியன்ஸ் அங்க தான் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம சேனல வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து எங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஸோ இவங்க பேர சொல்லி இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கிளையண்ட்ட வர வச்சு, ஸோ அவங்களுடைய பிசினஸ குரோத் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு புரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப நெறைய இடத்துல சொல்றோம். நீங்க வாங்க, சிஎன்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட் எத்தன ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குனாலும் சரி, எத்தன கிளினிக்கு போயிட்டு வந்தாலும், சிஎன்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, மற்ற இடங்களுக்கும் இங்கேயும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? ஸோ மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நெகட்டிவா சொல்லியிருக்காங்க, என்ன பாசிட்டிவா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரியும். அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நம்ம வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்றதோ, இல்ல வேற எந்த யூடியூபர் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, அத முழுமையா நம்ம வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறதா மட்டுமே நெனச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ நேர்ல போய் விசிட் பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு உண்மையான விஷயம் என்னன்றத புரிதல் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா வரும். அதனால நீங்க வாங்க, சின்னஸ்ல வந்து பார்த்தீங்கனாவே தெரிஞ்சிருக்கும். 4 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல வேற வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ சென்னையில பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதுவும் சக்சஸா ஏர் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. இங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ டெஃபினட்டா நீங்க வந்து பாருங்க. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுனாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். உங்களுக்கு வேற யாராவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் குடுத்தாலும், அத்தனையும் பார்த்தீங்கன்னா, சுக்குநூறா உடைஞ்சுட்டு, இங்க தான் பெஸ்ட்டா பண்றாங்கன்றது டெஃபினட்டா உங்களுக்கே புரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். அதனால மிஸ் பண்ண வேணாம். நீங்க திரும்பவும் சொல்றேன், எத்தன இடத்துல, எத்தன கிளினிக்னாலும் போய் பாருங்க. பட் ஒரு டைம் வந்து பாருங்க. உங்களுடைய பணம், உங்களுடைய முடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, உங்க எனர்ஜி எல்லாத்தையும் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்றாதீங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய நேரமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு யூஸ்ஃபுல்லானதா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த காணொளியாக நான் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால அ திரும்பவும் நம்ம வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நீங்க இப்ப காசு போனாலும் திரும்ப சம்பாரிக்கலாம். உங்களுக்கு டோனர்ல இருக்கிற முடி வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா, வேற ஒருத்தர்கிட்ட எடுத்து வைக்க முடியாது. உங்க டோனர் உங்க கடந்த மட்டும் தான் எடுத்து வைக்க முடியும். அப்போ விழிப்புணர்வு இருக்க வேண்டிய அவசியம் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம்ல. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பெஸ்ட்டா சொல்லணும்னா, ஒரு கொய்யாக்காவே நம்ம சாப்பிடுறோம்னு வைங்களேன், எக்ஸாம்பிள் நீங்க அத எப்படினாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஆப்பிள விட கொய்யாக்காவுல சத்துக்கள் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா நாம வந்து பார்த்தோம்னா, இது ஒரு விதத்துல கண்மூடித்தனமா ஆப்பிள் வாங்கி சாப்பிடுவோம். வேற ஒரு இடத்துல இருந்து வருதுன்றதுக்காக. பட் அத விட பெஸ்ட்டா இருக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேருக்கு புரியாம போயிடுது. ஸோ அத புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய ஒரு கடமையா கூட இருக்கும். அந்த மாரி தான் நான் சொல்றது. இங்க மற்ற இடத்துல, மற்ற ஸ்டேட்லயோ எல்லா இடத்துலயும் இருக்கிறத விட பெஸ்ட்டான சர்வீஸ் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த புரிதல டெஃபினட்டா நீங்களும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் செய்ய வாங்க. நீங்க அலசி ஆராய்ஞ்சு டைம் எடுத்து நீங்க அதுக்கான முயற்சியில ஈடுபடுறது நல்லது. ஒரு இடத்துல ஒரு கவுன்சிலிங் ஒரு கன்சல்டேஷன் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வாங்க அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிடுங்கனாலும், நீங்க டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஓடி வர்றதுக்கு பாருங்க தவிர, நீங்க திரும்பவும் அவசரப்பட்டு நீங்க அட்வான்ஸ் பே பண்ணி ஏமாற வேணாம். அதனால நீங்க வேற எங்கேயுமே தேவையில்லைங்க. வேற ஸ்டேட்டுக்கும் போயிட்டு நீங்க அலைச்சலே பட தேவையில்ல. அந்த நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்ட விட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டான ரிசல்ட் டெஃபினட்டா இவங்க குடுப்பாங்க. வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. நன்றி.